ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. காவி நீரும் கையில் தரித்து நம்பும் ஆவி குடிமான வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உண்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? பிறகுங்கள். யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கள்வனின் மனைவி. போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கள்வன்? என் கணவனா கள்வன்? இல்லை, இல்லை. அவரை கள்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களின் கள்வர்கள். உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல, அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே, இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்லுகிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கண்மை பெரியவர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களை கேட்டும் நல்ல தீர்ப்பு. தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கோருங்கள், நல்ல தீர்ப்பு கோருங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமால் விற்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உடைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? 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 அழு, என்னை காலமெல்லாம் அழ வைத்த காவலனே அழு.
காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிணைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி! அழு, அழு, நன்றாக அழு! கண்ணகி, உன் கணவன் கள்வனல் கள்வனல் ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும்! யாஷ்மிதா ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். அதாவது உண்மையாலுமே ஸ்டேஜ் பிளேக்கு ஏத்த ஒரு கேரக்டர் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி தமிழ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால ரொம்ப அழகா அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க கண்ணகி அவங்களுடைய கேரக்டர் எடுத்து. தருண் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? Yashmita, beautiful. Good emotion and the Pharaoh and the ரௌத்ரம்லாம் கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக மேட்ச் ஆச்சு. அந்த டயலாக்ஸ்க்கு உன்னோட சிங்க்ரனைசேஷன், அந்த டயலாக், ஏன்னா அவ்வளோ டயலாக்ஸ் வந்து ஞாபகப்படுத்து பேசணும்னா இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், வெரி டிஃபிகல்ட். பியூட்டிஃபுல், வெல் பர்ஃபார்ம். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் காயத்ரி அக்ரா மாஸ்டர், யோர் கமெண்ட்ஸ். இது சொல்கிறது, ஒரு டஃப்பான ஒரு மூவி அது. கண்ணகி அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். யா, ட்ரூத் தான் வந்து வின் பண்ணும் எப்போவுமே கடைசியில். பட் இட் வாஸ் டூ லேட் ஃபார் ஹர். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிங்க வித் ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் எமோஷன். ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. வெரி குட். ஓகே, கீப் இட் அப். தேங்க் யூ ஸோ மச்.